Hi student, good morning. Next question 11.2 question number 6 பார்க்க போறோம். A random variable capital X has the following probability mass function. அப்ப x ஓட வேல்யூ questionலயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க 1 2 3 4 5 f of x அப்படிங்கிறது k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 3k ஸ்கொயர் 2k 3k. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா find the value of k. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா p of 2 less than or equal to x less than 5. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா p of 3 less than x. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிக்கணும், அடுத்து செகண்ட் வேல்யூ, அடுத்து தேர்டு வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். f of x அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் k ஸ்கொயர் பிளஸ் 2k ஸ்கொயர் பிளஸ் 3k ஸ்கொயர் பிளஸ் 2k பிளஸ் 3k இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6k ஸ்கொயர் பிளஸ் 5k minus 1 is equal to 0. Factorize பண்ணி பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம்? இதை மல்டிபிள் பண்ணா minus 6, ஆட் பண்ணா 5. எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். மல்டிபிள் பண்ணா ஓகே, இப்போ வந்துட்டு minus 6 அப்போ 1 into 6. ஓகே, 1 into 6 மல்டிபிள் பண்ணா minus 6 வரணும், ஆட் பண்ணா plus 5 வரணும். அப்போ minus 1 போட்டுக்கலாமா? அப்போ டிவைடட் பை 6k ஓகே, கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் என்னது சொல்லு பார்க்கலாம். 6k minus 1 ஃபேக்டர், அனதர் ஃபேக்டர் k plus 1 is equal to 0. அப்போ கேக்கு டபுள் வேல்யூ வர போகிறது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. 6k minus 1 is equal to 0, 6k is equal to 1, k is equal to 1 by 6. k is equal to 1 by 6. அடுத்தது k plus 1 is equal to 0, k is equal to minus 1. Negative value is invalid. அப்போ நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்துக்க வேணாம். எதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்? k is equal to 1 by 6 எடுத்துக்கிட்டா போதும். அப்போ x f of x சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்படி சார் எடுத்துக்கலாம்னா 1 2 3 4 5. ஓகே, அடுத்தது f of x அப்படிங்கிறது கேவோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சேன். கேவோட வேல்யூ 6. அப்போ கே ஸ்கொயர் கொடுத்தா என்ன வரும்? 1 by 36 கிடைக்குமா? கேவை ஸ்கொயர் பண்ணால் 36, கேவை ஸ்கொயர் பண்ணால் 36. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேவை ஸ்கொயர் பண்ணால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 1 by 36. அடுத்தது செகண்டில் வந்துட்டு இங்கே 2k ஸ்கொயர் இருக்கா? அப்போ கேவோட வேல்யூ 1 by 6. 1 by 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 2 by 36. 2 by 36. அடுத்தது என்ன இருக்கு? 3k ஸ்கொயர் இருக்கா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 3 by 36. 3 இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. 3 by 36. அடுத்தது 4 4 இடத்துல என்ன இருக்கு? 2k இருக்கா? அப்போ எப்படி எழுதலாம்? 2 by 6. என்ன எழுதலாம்? 2 by 6. அடுத்து என்ன இருக்கு? 5. அப்போ இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 3 by 6. 3 by 6. ஓகே, ஸோ இதுதான் x, இதுதான் கேபிட்டல் f of x. ஓகே, இதுதான் வந்துட்டு கேபிட்டல் f of x. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் நம்பர் 1 ஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து சப்ஸ்டியூஷன் நம்பர் 2, p of 2 less than or equal to x less than 5. ஓகே, அப்போ இதில் எப்படி சார் எடுத்துக்கலாம்னா 2ஐ எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், 5ஐ எடுத்துக்கக்கூடாது. அப்போ இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 2க்கு கீழே என்ன இருக்கு? 2 by 36 இருக்கா? ஓகே, அடுத்தது ப்ளஸ் 3 by 36 இருக்கா? அடுத்தது ப்ளஸ் என்ன இருக்கு? 2 by 6 இருக்கா?
2 by 6 இருக்கு ஓகே ஸோ அப்போ இதை டேக் எல்சிஎம் என்ன எல்சிஎம் எடுத்துக்கலாம் 36 எல்சிஎம் எடுத்துக்கலாமா இப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் 2 plus 3 இங்கே என்ன வரும் plus 12 ஓகே அப்போ ஃபைனலி வி கெட் இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 17 by 36 17 by 36 okay அடுத்தது substitution number 3 p of 3 less than x இதை எப்படி சார் எழுதலாம்னா p of x greater than 3 p of x greater than 3 அதனால 3 னா 3 க்கு மேல 3 னா 3 க்கு மேல 3 ஏ வராது என்ன இருக்கு 4 உம் 5 உம் வரும் ஓகே அப்போ 4 க்கு கீழ என்ன இருக்கு 2 by 6 இருக்கு அடுத்து 3 by 6 இருக்கா அப்ப இதை எப்படி சார் எழுதலாம் அப்படினா 2 by 6 plus 3 by 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன சார் கிடைக்கும் அப்படினா 5 by 6 என்ன கிடைக்கும் 5 by 6 ஓகே ஸ்டூடண்ட்